Daily. Taste the Daily. SVG-யின் பாரம்பரியமிக்க தூய்மையான பசுனை மற்றும் நாட்டு சர்க்கரை. யூஎஸ் விசாக்கு போனப்போ கவுண்டரில் அந்த என்னை என்ட்ரி பண்ணது ஒரு அமெரிக்கன் ஆஃப்கோர்ஸ் ஒரு அமெரிக்கன் லேடி. அவங்க வந்து ப்ரொஃபைலில் ஆர்டிஸ்ட்னு பார்த்து கூகுள் பண்ணி ஐ கேன் see that you are an actor and I can see that you have acted in மகாராஜா. நான் 2 days பேக் தான் பார்த்து நீங்கள் என்ன கேரக்டர் பண்ணீங்கன்னு கேட்டாங்க. அண்ட் வந்து இந்த மக்கு பற்றி இது தங்க மீன்கள் முடிச்சப்போ ராம் சார் அவர் எழுதுனதையும் பிரிண்ட் பண்ணி எனக்கு கொடுத்தது. தங்களின் மனமும் நேரமும் நேசமும் இல்லாமல் தங்க மீன்கள் சாத்தியமாயிருக்காது, தீராத நன்றியோடும் மாறாத பிரியத்தோடும். ராம். ஓசிடி என்ற சில விஷயங்கள் தங்களுக்கு இருப்பதாகவும் கேள்விப்பட்டோம். இல்லை சினிமாவில் நிறைய திருத்திடுச்சு. ரொம்ப மோசமாக இருந்தது சினிமா வந்து. ஓ சுத்தமான இடத்துல தான் நீ உட்காருவியா, போ ஒரு செட்டுக்குள்ள அப்படின்ற மாதிரி. வெல்கம் லிசி ஆந்தனி மேம். தேங்க்யூ. ஆக்சுவலி நீங்கள் தான். ஓகே வெல்கம். ஓகே மேம். ஸோ ஆக்சுவலாக வந்து கிறிஸ்மஸோட ஸ்பெஷலாக உங்களை தேடி பிடிச்சி வந்து பார்த்துருக்கோம். அதுவும் இல்லாமல் கிறிஸ்மஸ்க்கு ஏற்ற கலர்லேயே வந்து ரெட் கலரில் வந்திருக்கிறீங்க. கொஞ்சம் ட்ரை பண்ணேன். நல்லா இருக்கு மேம். ஆக்சுவலாக தேங்க்யூ. ஆக்சுவலி இங்கே இருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் எல்லா இடங்களையும் வந்து கிறிஸ்மஸ்க்கான எல்லா விஷயங்களும் பண்ணியிருக்கீங்க, நல்லா தெரியுது. அதுதான் வந்து நான் கேட்க போகிறேன். ஃபர்ஸ்ட் நான் ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா, அதுக்கு முன்னாடி உங்களுடைய படங்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் மகாராஜா உங்களுக்கு வந்து 100வது நாளை தாண்டி சைனாவில் செம்ம வெளுவாகிக்கிட்டு இருக்கு. கங்க்ராட்ஸ் மேம். ஃபர்ஸ்ட் தேங்க்யூ. ஓகே. ஸோ இப்போ வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ. எஸ். ஆக்சுவலாக கிறிஸ்மஸ் ட்ரீ எனக்கு தெரிஞ்சு ஒயிட் கலர் ஃப்ளவர் இருந்து இங்கே தான் பார்க்குறேன். ஆக்சுவலி இது என்ன ரீசன்? இல்லை நான் நிறைய செட் ஆஃப் டெக்கரேஷன்ஸ் வச்சுருக்கேன். ஓகே. அண்ட் என்னோட டெக்கரேஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஓவர் த இயர்ஸ் நான் கலெக்ட் பண்ணது. ஒரு சிலதெல்லாம் 20-21 வருஷம். லைக் கல்யாணம் ஆகி நான் ஃபஸ்ட்டு ட்ரீக்கு வாங்கினதுலேருந்து ஏன்னா இதை நான் பேக் பண்ணி வைக்கிறதே அவ்வளோ பாதுகாப்பாக வைப்பேன். ஸோ என்ன பண்ணுவேன், ஒரு வருஷமும் கலர் தீம் மாற்றுவேன் நான். ஓகே. ஒரே மாதிரி வச்சா போர் அடிக்கும் அப்படி சொல்லிட்டு. வருஷத்துக்கேவா? ஓகே. இல்லை வருஷத்துல ஒரு வாட்டி தானே வைக்கிறோம். அப்போ வைக்கும்போது போன வருஷம் ஒரு தீம் வச்சேன்னா இந்த வருஷம். ஸோ இந்த வருஷம் நான் அந்த கோல்டன் ரெட் அந்த காம்பினேஷன் போனேன். வச்சு முடிக்கும் போது ரொம்ப கோல்டன் ரெட்டாக எதுவுமே பளிச்சுன்னு தெரியாதனால இந்த ஒயிட் அங்கங்கே நான் வச்சேன். ஓகே. ஸோ ஆக்சுவலி இது ஒவ்வொன்றுமே வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ, அந்த பூட், அந்த படியில் போடுற ஷூஸ், அந்த பொம்மை இதெல்லாம் வச்சுருக்கிறீங்க. ஆக்சுவலாக வந்து இந்த கிறிஸ்மஸ் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் எந்த அளவுக்கு மேம் ஒரு ஸ்பெஷல் டே அப்படின்னு சொல்லலாம்? கிறிஸ்மஸ் இப்போ கிறிஸ்டியன்ஸ்க்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா மொத்தமே 2 ஃபெஸ்டிவல் தான் நாங்கள் கொண்டாடுறோம். ஒன்று கிறிஸ்மஸ், அடுத்தது நியூ இயர். ஏன்னா ஈஸ்டர் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப சட்டிலாகவே போயிடும். ஸோ வந்து ஃபுல் ஃபேமிலியும் கேதர் ஆகிறது கிறிஸ்மஸ்க்கு தான். அண்ட் நான் வந்து ஒரு கூட்டு குடும்பத்தில் பிறந்து வளர்ந்த ஆள். ஸோ கிறிஸ்மஸ்ங்கிறது ஒரு பயங்கர ஒரு செலிப்ரேஷனாக இருக்கும். எங்கள் அம்மா வந்து 10 நாளைக்கு முன்னாடியிலேருந்தே இந்த அடுப்பெல்லாம் தூக்கி கீழே வச்சு பலகாரம் சுடுறதுல ஆரம்பித்து அந்த ஒரு ரூமில் அப்படியே தூக்காக வந்து பலகாரம் இருக்கிறதுலேருந்து அந்த வீட்டில் அந்த வாசனையே வந்து அந்த செலிப்ரேஷன் அந்த ஒரு மோடு இருக்கும். அது ஒரு ஃபீல். நைட் மாஸ் போயிட்டு வந்து வந்த உடனே அம்மம்மா இருக்கும்போது she used to make wine. ஆக்சுவலி உங்களை கேட்கலான்னு பார்த்தேன், ஒயின் கிடைக்குமா அப்படின்னு. ட்ரீல இருக்கிற இந்த குட்டி குட்டி பொம்மைலாம் இருக்குல்ல, இதெல்லாம் எங்க கலெக்ட் பண்றீங்க? ஆக்சுவலா இது நான் நிறைய படங்கள்ல பார்த்துருக்கேன் மேம். ஆக்சுவலா ஒன்னொன்னும் நான் எங்கெங்கெல்லாம் ட்ராவல் பண்ணியிருக்கேன், இல்லை எங்கே நான் வாழ்ந்திருக்கேன், அந்த கிறிஸ்மஸ்க்கு வாங்கினது எல்லாத்துக்குமே மெமரிஸ் இருக்குது. எஸ்பெஷலி இதெல்லாம் வந்து என் பையன் வந்து ஃப்ரான்ஸில் வந்து பிபிஏ பண்ணிட்டு இருந்தான். ஓகே. ஸோ லீல் அங்கேருந்து எனக்கு லாஸ்ட் டைம் வாங்கிட்டு வந்தது. இப்போ இது பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு 20 வருஷம் பழக்கம் இருக்கும். இந்த ஏஞ்சல். ஓகே. ஸோ அந்த மாதிரி இட் இஸ் பீன் கலெக்டட் ஓவர் தி இயர்ஸ். ஓகே மேம். எப்படி மேம் அது 20 இயர்ஸ் அப்படி? ஆக்சுவலி வந்து சின்ன பொருளாக தான் இருக்குது. எல்லாத்துக்கும் பேக்கிங்கு டப்பா அதெல்லாமே இருக்குது. இது எப்படி அன்பேக் பண்ணுறது ஒரு வேலையோ, இதை பேக் பண்ணி வைக்கிறது அதை விட பெரிய வேலை இருக்குது. எத்தனை நாள் ஆகும் அதுக்கு? நோ நான் 1 டேல ஃபுல் வீடும் பண்ணேன். 1 டேல ஃபுல் பேக் பண்ணி எடுத்து வச்சு. 1 டே ஆகுமா? ஓகே. 1 டே ஆகிடும். என்ன மாதிரி ஆளுங்களுக்கு ஆகும். ஓகே. கார் வந்து ரொம்ப பிடிச்சது மேம். அதாவது சாண்டா வந்து உள்ளே உட்காந்துருக்கிறாரு, சுற்றி வந்து அப்படியே ஒரு மேஜிக்கலான ஒரு இது வருது. பின்னாடி வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ,
அவர் gift கொடுக்க போறாரா? இது வந்து ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப லேட்டஸ்ட் கலெக்ஷன், லாஸ்ட் இயர் தான் வாங்கினேன். ஓகே. ஏன்னா நான் நல்ல வேலை, இது ஒரு 30 வருஷம் சொல்லிட்டீங்களா? லாஸ்ட் இயர் தான் இந்த வீட்டுக்கு நான் வந்தேன். ஓகே. அப்போ இதுக்கு முன்னாடி எல்லாம் நான் பெரிய பெரிய வீட்டில் இருந்தனால ட்ரீ எல்லாமே 7 ஃபுட் ட்ரீ அப்படி வைப்பேன் நான். ஓகே. ஸோ இந்த வீட்டுக்கு வந்தோன்னா எல்லாத்தையுமே நான் காம்பேக்டாக ஆக்கினேன். குறைச்சிருக்கீங்க. ஸோ அப்படி இந்த ட்ரீ வாங்க போகும்போது அது சாண்டா கிளாஸ் பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அவரும் இந்த ஸ்னோமேனும் வந்து ஆக்சுவலாக லேட்டஸ்ட் அடிஷன். ஓகே. புதுசாக வந்தவங்க. மேம் நெக்ஸ்ட் வந்து இங்கே ஒரு பொம்மை வந்து இருக்கு அண்ட் வந்து ஒரு ட்ரெயினும் இருக்காங்க. ஆக்சுவலி இதோட ஸ்டோரி நட் கிராக்கர்னு சொல்லுவாங்க. நட் கிராக்கா? நட் கிராக்கர்னு சொல்லுவாங்க. ஓகே. இது எனக்கு வாங்கிட்டு வந்தது என் பையன். ஓகே. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, சும்மா அப்படிலாம் போய் கலெக்ட் பண்ணுறது இல்லை, எல்லாத்துக்கும் ஒரு ஒரு மெமரிஸ் இருக்குன்னு. அவன் வந்து லீல்ல படிச்சுட்டு இருந்தான், ஃப்ரான்ஸில் பிபிஏ பண்ணிட்டு இருந்தான். ஸோ அப்போது லாஸ்ட் கிறிஸ்மஸ்க்கு வரும்போது நான் அவனுக்கு கொடுத்த ஒரே டாஸ்க் இதுதான், போய் அங்கேருந்து ஸ்பெஷலாக அம்மாவுக்கு கிறிஸ்மஸ்க்கு எதாவது வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னேன். ஓகே. ஸோ அவர் என் பையன் கையால் எனக்கு கிடைச்ச ஃபர்ஸ்ட் கிறிஸ்மஸ் ஆர்னமெண்ட் இது. ஸோ அது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா அவன் நம்ம ஒவ்வொரு இயர்ஸ் வாங்குறதெல்லாம் வேற, நம்ம என் புள்ள வளர்ந்து அவன் எனக்கு வாங்கிட்டு வந்து எனக்கு கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி வந்து எனக்கு இது கொடுத்தான். இதுலேயும் சின்ன சின்ன நட் கிராக்கர்ஸ் இருக்காங்க அங்கங்கே. ஸோ அதெல்லாம் அவன் வாங்கிட்டு வந்து கொடுத்தது எனக்கு. ஓகே மேம். ஸோ பிஃபோர் தட் ஒரு விஷயம் நான் சொல்லணும். நீங்கள் பண்ண படங்கள் வந்து எனக்கு ஃபேவரட் அப்படின்றத விட எல்லாருக்குமே ஃபேவரட்டான ஒரு படங்கள்லாம் இருக்கும். அந்த படங்கள் வரிசையில் நீங்கள் நடித்த படங்கள்லாம் இருக்குது. எக்ஸாம்பிள் வந்து தூகாநகரமில் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறீங்க. அதுக்கப்புறம் எனக்கு வந்து குக்கு ரொம்ப பிடிக்கும், சாணி காகிதம் ரொம்ப பிடிக்கும், பேரன்பு, நம்ம ராம் சாருடைய எல்லா படங்கள்லையும் நீங்கள் தொடர்ந்து வந்துட்டுருக்கேன். அண்ட் வந்து இஸ்பாட் ராஜாவும் இதய ராடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு படங்கள் வந்து கிடைக்குதுல்ல, அது எந்த அளவுக்கு ஒரு கிஃப்ட்னு நினைக்கிறீங்க நீங்கள்? ஏன்னா தரமடி அதை விட இல்லை, நான் பொதுவாகவே எப்பவுமே சொல்கிறேன், நான் ரொம்ப பிளெஸ்டான ஒரு பர்சன். நான் எங்கள் அம்மா அது எப்பவுமே சின்னதுலேருந்தே சொல்லுவாங்க, கடவுளோட மொத்த அனுகிரகமும் உனக்கு இருக்குது, அது என்ன உனக்கு மட்டும் எல்லாம் வந்துடு, எல்லாம் கிடச்சா அவளுக்கே என்ன நடந்துரும் அப்படிங்கிற மாதிரி எங்கள் அம்மா சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் என்னை நோக்கி வருது அது. அண்ட் அதுக்கு நம்மளோட சின்சியாரிட்டி, நம்மளோட உழைப்பு, நம்ம எவ்வளோ ஆனஸ்டாக இருக்கிறோம் டுவர்ட்ஸ் வாட் யூ வாண்ட் டு டூ, உன்னோட பேஷன் என்ன, அதை நோக்கி நீ எந்த அளவுக்கு போகிற அப்படிங்கிறது இருக்கு இல்லைங்களா. ஸோ அதனால எனக்கு யூனிவர்ஸ் என்னை ரிவார்ட் பண்ணுதுன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா 24/7 நான் அதெல்லாம் தான் நினைப்பேன். ஸோ அது என்னை நோக்கி வர்றதுல நான் எனக்கு பிடிச்சதெல்லாம் நான் எடுத்து பண்ணுறேன். இதுதான் உண்மை. இதே மாதிரி வந்து ரெகுலரா நல்ல கண்டிப்பாங்க எனக்கு வந்து படப்படான்னு மேலே போகணுங்கிறது வந்து இது இல்லை. என்னோட இந்த என்ன 11-12 இயர்ஸ் 13 இயர்ஸ் ஆயிடுச்சுங்க இப்போ இண்டஸ்ட்ரி வந்து. 13 இயர்ஸில் என்னோட கிராஃப் என்றைக்குமே டிப் ஆனதே இல்லை. ஓகே. ஒரு வருஷமும் ஒரு படி மேலே தான் போயிருக்கேன். லாஸ்டா ப்ளூ ஸ்டார் வரைக்கும், மகாராஜா வரைக்கும். 2024 வாஸ் அமேசிங். ப்ளூ ஸ்டார் தொடக்கமே பயங்கரமாக இருந்துச்சு ப்ளூ ஸ்டாரோட. அதுக்கப்புறம் பாருங்க மகாராஜா வேறு லெவலில் இருந்தது. யூஎஸ் விசாக்கு போனப்போ கவுண்டரில் அந்த என்னை என்ட்ரி பண்ணது ஒரு அஃப்கோர்ஸ் ஒரு அமெரிக்கன் லேடி. அவங்க வந்து ப்ரொஃபைலில் ஆர்டிஸ்ட்னு பார்த்து கூகுள் பண்ணி ஐ கேன் see that you are an actor and I can see that you have acted in மகாராஜா. நான் 2 days பேக் தான் பார்த்தேன், நீங்கள் என்ன கேரக்டர் பண்ணீங்கன்னு கேட்டாங்க. நாங்கள் கதை பேசிகிட்டு இருக்கும்போது என்னோட வீசா வந்து ஸ்டாம்ப் பண்ணி எடுத்து வச்சுட்டு அவங்க கதை பேசிகிட்டு இருந்தாங்க. எவ்வளோ படம் பண்ணியிருக்கீங்க, ஓ அமேசிங் அப்படின்லாம் சொல்லி நான் திரும்ப போய் நான் பார்ப்பேன், வாட் அ மூவி அப்படி இப்படிலாம் சொல்லி பயங்கரமாக சொன்னாங்க. நான் வெளியில் இறங்கினோடனே நிதிலன் சாருக்கு ஃபோன் பண்ணி தேங்க்ஸ் சொன்னேன். எனக்கு வீசா கிடச்சிச்சுங்க உங்கள் தயவாக, ஒரு பிரச்சனை இல்லாமல் எனக்கு ஸ்டாம்ப் பண்ணி கொடுத்துட்டாங்க. எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. ஸோ அதே மாதிரி 2025 இன்னும் பெருசாக இருக்கும். கண்டிப்பாக இருக்கணும் மேம். ஸோ அப்போ வந்து உங்களை வந்து இன்னும் கொஞ்சம் நாங்கள் பாசிட்டிவான ஒரு விஷயங்களை எடுத்துகிட்டு போவோம்ல. நிறைய லைன் அப் சாண்டா கொடுக்கறதுக்காக கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். குழந்தைகள் முன்னேற்ற கழகம் வரப்போகுது இல்லையா, KMK. ஓகே. அண்ட் சில என்ன நல்ல அப்டேட்லாம் இருக்குன்னு கேள்விப்பட்டோம். அதை வந்து நீங்களே ஒரு நாள் வந்து தனியாக பேசுவாங்க. அண்ட் வந்து இந்த மக்கு பற்றி இது தங்க மீன்கள் முடிச்சப்போ ராம் சார் அவர் எழுதுனதையும் பிரிண்ட் பண்ணி எனக்கு கொடுத்தது. ஓகே. அந்த டைமில் இல்லை ராம் சார் வந்து என்ன எழுதியிருக்கிறாரு, ஆக்சுவலி இது எனக்கு என் கையில் வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்கு. தங்களின் மனமும் நேரமும் நேசமும் இல்லாமல் தங்க மீன்கள் சாத்தியமாயிருக்காது, தீராத நன்றியோடும் மாறாத பிரியத்தோடும். ராம் 19/11/11. ஆத்தி
இத்தனை வருஷம் வந்து பத்திரமாவும் வச்சிருக்கணும் பார்த்து. ஓகே சொல்லியா? ஆமா, மறக்க முடியாத படமும் கூட எங்க எல்லாத்துக்குமே. எஸ், என்னோட ஜர்னி அங்கே தான் ஆரம்பிச்சது. ஓகே மேம். ஸோ நெக்ஸ்ட் வந்து மெயின் செஷன் ஆஃப் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு குடில். ஓ எஸ். ஸோ இதுதான் மெயின் செஷன் அப்படின்னு சொல்லலாம் மேம். ஸோ இங்கே தான் வந்து குடில் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஒரு சின்ன ஒரு சஜஷன் மேம், இயேசு காணவே, ஜீசஸை காணவே. அவர் இனியும் பிறக்கல, அதுக்குள்ளே வைக்க மாட்டாங்க. ஓ, கிறிஸ்துமஸ் அன்னைக்கு தான் பிறப்பார்ல. 24th நைட்டு சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டு தான் எடுத்து வைக்கிறது. ஓகே, அப்போ தான் வந்து பிறந்திருப்பாரு. அதையும் வைக்க மாட்டாங்க. அப்படி இப்போ ஒரு சிலவங்களாம் அந்த ஃபிக்ஸ்டாக இருக்கும். ஓகே, ஐ மீன் அதில் ஒட்டியே இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும்போது ஒரு துணி வச்சு மூடி வைப்பாங்க. ஓகே, குழந்தை இயேசுவை மட்டும். இங்க இருக்கிற அந்த கேரக்டர்ஸ் பேரு, அது ஒரு ஸ்டோரி எது உங்களுக்கு தெரியும்? 3 kings பார்க்க வருவாங்க. ஓகே, ஏஞ்சல் வந்து அவங்க தான் வந்து இண்டிகேட் பண்ணுவாங்க வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி. மேரி, ஜோசப், அப்புறம் அங்கே இருக்க ஆடு மேய்ச்சிட்டு இருந்தவங்களாம் பார்க்க வந்தாங்க. அவங்க இயேசு பிறந்ததே ஒரு மாட்டு தொழுவத்துலன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதனால கழுதெல்லாம் இருந்துச்சா தெரியல, நாங்கள் வச்சிருக்கோம். ஓகே, அந்த கதையை வந்து கழுதை இருக்கும். மேரி வந்து கூட்டிட்டு வந்ததே கழுதை. அப்ப அவங்களோட கழுதை தான் அங்க ரெஸ்ட் எடுக்குது. ஓகே, பின்னாடி ஃப்ரேம்ல கரெக்டா வந்து போஸ் கொடுத்து இருக்கு. ஆமா, ஒரு பெரிய வுட்டன்ல. ஓகே, இது லாஸ்ட் சப்பர். கிறிஸ்மஸ்க்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, இது ஈஸ்டர் சம்மந்தப்பட்டது. ஓகே, ஆனா அதையும் சுத்தி நான் டெக்கரேட் பண்ணியிருக்கேன். என் வீட்டுக்குள்ள தானே இருக்கு. ஆனா அவங்க ரொம்ப வருஷமா இது இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் அவங்ககிட்ட. இது எத்தனை வருஷமா இருக்கு உங்ககிட்ட? ஒரு 15 years இருக்கும் இது வாங்கி. ஓகே, இதோட ஸ்பெஷல் என்ன மேம்? ஏன்னா வுட்ல இருக்கு. ஆமா, இதுல நீங்க பார்க்கறது எதுவுமே பெயிண்ட் கிடையாது, எல்லாமே அந்தந்த கலர் வுட். ஓகே, எதுவுமே வந்து பெயிண்ட் பண்ணது கிடையாது. நீங்க பார்க்குற கலர்ஸ் எல்லாமே அந்தந்த கலர் வுட்டை வச்சு அந்த ப்ரொஜெக்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, ஸோ இதை வந்து நான் 15 years பேக் வாங்கும்போது அப்போ வந்து ஐ திங்க் ஐ பாட் இட் ஃபார் 45,000 என்னமோ. ஓகே, இப்போ வந்து ஆக்சுவலாக இதை இவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணுறதுக்கு இப்போ ஆள் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு எலாபரேட் பீஸு இப்போ ரைட் நோ வாங்கணுன்னா 5.5 lakhs ஆகும்னு சொல்கிறாங்க. ஓ, இது இட்ஸ் மவுண்டட் ஆன் டீ கோட். இதோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 45 to 48 கிலோ இருக்கும். அவ்வளோ கிலோ இருக்கும்? ஆமா, ஆக்சுவலா பார்த்து அப்படி தெரியல. அது தூக்கி 2 சைடு ஸ்பெஷல் கிளாம்ப் போட்டு மவுண்ட் பண்ணியிருக்கு. அப்படியா? ஆமா, இதெல்லாம் அப்படி வந்து நவுத்தெல்லாம் முடியாது, எடுத்து வந்து மாட்டினது அவ்வளோதான் அங்கே இருக்கும் அப்படியே. 45 kg அப்படின்னா நம்ப முடியல. சைடில் இருக்கிறது வந்து பார்க்கும்போது மரப்பட்டை அப்படியே வச்ச மாதிரி இருக்கு. எக்ஸாக்டா. ஆமா, இது டீ குட் சுற்றி இருக்கிறது வந்து டீ குட்ல மவுண்ட் பண்ணியிருக்காங்க அதை. ஓகே, ஆக்சுவலி நல்லா இருக்கு மேம். இதெல்லாம் நீங்க அப்பவே கலெக்ட் பண்ணி, இது எனக்கு தெரிஞ்சு இது ஒன் ஆஃப் த அசெட், என்னோட ரொம்ப ஸ்பெஷலான ஒரு அசெட். அது ஓசிடி என்ற சில விஷயங்கள் தங்களுக்கு இருப்பதாகவும் கேள்விப்பட்டோம். இல்ல சினிமாவில் நிறைய திருத்திடுச்சு. ரொம்ப மோசமா இருந்தது சினிமா வந்து. ஓ சுத்தமான இடத்துல தான் நீ உட்காருவியா, போ ஒரு செட்டுக்குள்ள அப்படிங்கிற மாதிரி. ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்குள்ள போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இல்ல போயிருக்கேன். ஸோ அதனால அதுலலாம் நிறைய மாறிட்டேன். ஆனா எனக்கு என்னன்னா எல்லாத்துக்குமே அதுக்கான உரிய இடம் நான் வச்சிருக்கேன். ஓகே, எடுத்ததை எடுத்த இடத்துல வைக்கணும், அப்போதான் அடுத்த வாட்டி தேடுமா கிடைக்கும். என்கிட்ட நீங்கள் வந்து எந்த டாக்குமெண்ட்டு, எந்த முக்கியமான விஷயம் எது கேட்டாலும் என்னால் டப்புன்னு எடுக்க முடியும் என் வீட்டுக்குள்ளே. ஏன்னா அந்த அளவுக்கு ஆர்கனைஸ்டாக வச்சுருப்பேன். தேர் ஆர் ட்ராஸ் வேர் ஒரு இதில் ஸ்டேஷனரிஸ் மட்டும்தான் இருக்கும், ஒன்றுத்தில் வந்து செலோ டேப்ஸ்லாம் இருக்கும். அந்த மாதிரி செலோ டேப்னா அத்தனை வகை செலோ டேப் இருக்கும். ஓகே, அந்த மாதிரி எல்லாமே ஆர்கனைஸ்டாக எல்லாத்துக்கும் இடம் பண்ணி வச்சுருக்கேன் நான். இது எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க மேம்? எனக்கு அதுதான் இல்லை, நான் வீடு டிசைன் பண்ணும்போதே நானே தான் டிசைன் பண்ணேன் இன்டீரியரு. அஃப்கோர்ஸ் ஒருத்தர்கிட்ட கொடுத்து நான் பண்ண வச்சேன். ஆனால் எங்கெங்கே என்னென்ன வேணும் ஃபர்ஸ்டே எல்லாமே டிசைட் பண்ணிட்டேன். இதுக்கு இது வேணும், இந்த இடத்துக்கு இது வேணும் சொல்லி எல்லாமே. எனக்கு வெளியில் அப்படி இருக்கக்கூடாது, எல்லாம் வந்து நீட்டாக இருக்கணும், தேடுமோ கிடைக்கணும். ஸோ அப்போவே பிளான் பண்ணி அதுக்கான ஸ்பேஸ் எல்லாத்துக்குமே நான் பண்ணியிருக்கேன். ஓகே மேம், ஆக்சுவலாக வந்து உங்கள் வீடை விசிட் பண்ண ரொம்ப வித்தியாசமாகவும் சொன்ன மாதிரி மியூசியம் பார்த்த மாதிரி தான் இருக்குது எங்களுக்கு. ஸோ உங்களுக்கு வந்து அட்வான்ஸ் மெரி கிறிஸ்மஸ். தேங்க்யூ ஸோ மச். விஷிங் யூ தி சேம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இவ்வளோ நேரங்களை வந்து நெக்ஸ்ட் டைம் வரும்போது
நான் பொறுப்பில்லை இதுக்கு. இல்ல Thank you so much. நெக்ஸ்ட் டைம் வரும்போது தண்ணி கொஞ்சம் கொடுத்துருங்க சார். தேங்க்யூ தேங்க்யூ. Thank you. Taste Daily. Taste the Daily. SVG-யின் பாரம்பரியமிக்க தூய்மையான பசுனை மற்றும் நாட்டுச் சர்க்கரை.